சொல்லுங்கம்மா. இன்னைக்கு வந்து சௌச்சௌ பருப்பு போடாமல் சௌச்சௌ கூட்டு வைப்போம்ல, அந்த கூட்டு தான். பெரியம்மா சொல்லி கொடுத்தாங்களே அந்த அந்த கூட்டு. அது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பருப்பு இல்லாத கூட்டு தான் அது. காரம் இருக்காது. ஆமாம், தாளிக்கிறது மட்டும்தான். ஓகேம்மா. வந்து நம்ம சௌச்சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சௌச்சௌ கூட்டுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு சௌச்சௌ எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும் சௌச்சௌவை. அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் எடுத்தால் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, அரிசி மாவு. நான் இது வீடியோக்காக கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன், ஆனால் ஒரு ஸ்பூன் போதும், ஒரே ஒரு ஸ்பூன் போதும் அரிசி மாவு அண்டு தேங்காய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. இதுதான் தேவையான பொருட்கள். இனிமேல் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான கூட்டு, சீக்கிரம் வச்சிடலாம். பருப்பு கிடையாது இந்த கூட்டுக்கு, பருப்பு கிடையாது. பருப்பு இல்லாத சௌச்சௌ கூட்டு இது. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி மாங்காய் சாம்பாரில் வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். மாங்காய் சாம்பார். இன்றைக்கி மாங்காய் சாம்பார். உசிலி கண்டிப்பாக மோஸ்ட்லி இருக்கும். எதனால் உசிலி அடிக்கடி செய்கிறோன்னா, ப்ரோட்டீன் பருப்பில் இருக்குது. நம்ம பருப்புலாம் கம்மியாக தான் சேர்க்குறோம். உசிலின்னா நிறையா நம்மளுக்கு பருப்பு உள்ளே போகும். கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் இருக்குது. இது வந்து சௌச்சௌ. இந்த சௌச்சௌ வந்து மிளகுத்தூள் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சும்மா இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் உப்பு போட்டு செய்கிறது, அவ்வளோதான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இது சமையல் ப்ளஸ் இந்த சௌச்சௌ கூட்டு. இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம் சௌச்சௌ கூட்டுக்கு. இந்த சௌச்சௌவை அதில் போட்டுடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இது வேகட்டும். சீக்கிரம் வெந்துடும். இதுலேயே தண்ணி கம்மியாக தான் விட்ருக்கேன்னு நினைக்காங்க. ஏன்னா சௌச்சௌவே தண்ணி விடும், அதனால் தண்ணி கம்மியாக விட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தோடனே தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சௌச்சௌ நீர் காய் தானே, அதனால் அதுலேயே தண்ணி விடும். ரொம்ப ஈஸி, சீக்கிரம் பண்ணிடலாம். யாராவது டக்குன்னு வந்துட்டாங்க, சௌச்சௌ மட்டும் கையில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு கூட்டை வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி, நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் பெரிய மாமியார், ஆனந்தவள்ளி பெரியம்மா இருக்காங்க, எங்கள் பெரிய மாமியார், எங்கள் மாமியாரோட அக்கா, அவங்க சொல்லி கொடுத்தது இது. நான் பருப்பு போட்டு தான் நாங்கள் வைப்போம். இதுதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கல்யாணம் ஆகி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார், ஒரு பொரியல், அவ்வளோதான் தெரியும். ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், இவ்வளோதான் தெரியும். எல்லாம் இங்கே வந்து தான் எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. அப்போல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, அதனால் ஒன்றும் வீட்டில் ஒன்றும் ரொம்ப கற்றுக்கல. பேசிக் ஐட்டம் மட்டும் தெரியும். ஒரு தேங்காய் சட்னி, ஒரு தேங்காய் சட்னி ஒன்று, வெங்காய சட்னி ஒன்று தெரியும். ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று, பீன்ஸ் பொரியல் ஒன்று, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். எல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான். எங்கள் மாமியார் நல்லா சமைப்பாங்க. அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டா, அதுக்கப்புறம் நிறையா கற்றுக்கிட்டது பெரிய மாமியார்கிட்ட கற்றுக்கிட்டது. அவங்க தான் நல்லா டீட்டெயிலாக சொல்லி தருவாங்க. இது வேகட்டும். வெந்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சௌச்சௌ நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். பாருங்கள், சௌச்சௌ வெந்துருச்சு நல்லா, அவ்வளோதான். இப்போ வந்து சௌச்சௌ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. எப்படி நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்தளவு தண்ணி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து தேங்காய் பூவோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை கலந்து இதில் போட்டுடணும். அந்த சேர்ந்து வர்றதுக்காக தான் பச்சரிசி மாவு. அவ்வளோதான். கூட்டு தாளித்து போட்டோன்னா கூட்டு ரெடி. சீக்கிரம் முடிஞ்சிடும். 5 நிமிஷம் சௌச்சௌ கூட்டு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியானது இது. ஸோ இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் திருவி இருக்கு இல்லையா, அதில் இந்த அளவுக்கு தேங்காய் போடும். இதுக்கு மேலே போடக்கூடாது. ரொம்ப போட்டால் அப்படியே ரொம்ப கெட்டியாயிடும். இந்தளவுக்கு போட்டு நல்லா இதே பெசரிடணும்.
தேங்காயும் நீங்கள் தனியாக அரிசி மாவு போட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். ஏன்னா தண்ணி சூடாக இருக்கு இல்லையா, அதனால் அரிசி மாவு தனியாக போட்டிங்கன்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக பிடிச்சிரும். அது நல்லா இருக்காது. இப்போ தேங்காவோட கலந்துட்டோன்னா அது வந்து ஒரு இதாகிடும். இப்போ தேங்காயும் அரிசி மாவும் சேர்த்து இதில் போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ வந்து தேங்காயும் அரிசி மாவும் போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டோன்னா அந்த தண்ணியில் இந்த இது நல்லா இதாகிடும். இந்த அரிசி மாவு வந்து கெட்டித்தன்மை கொடுத்துரும். இந்த பாண்டிங் அந்த காய்க்கும் தேங்காய்க்கும் அரிசி மாவுக்கும் பாருங்கள், கலரே நல்லா இருக்கு இல்லையா. ரொம்ப ஈஸி. டக்குன்னு விருந்தாளி வந்துட்டாங்க இல்லை சீக்கிரம் செய்யணுன்னா இது காரம் இருக்காது. வயசானவங்க குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுத்துடலாம். ஏன்னா இது காரம் கிடையாது. தாளிக்கிறது வரமிளகா தாளிப்பு காரம் மட்டும்தான் இதில். அதனால் இது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதிச்சாச்சுன்னா இறக்கிடலாம். இறக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிக்கணும். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளிக்க நல்ல, இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அரிசி மாவு போட்டோன்னே அப்படியே கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை மாற்றிடலாம். சௌச்சோ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து தாளித்தது வந்து கட்டாயிடுச்சு. நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை இவ்வளோ தான் தாளிக்கணும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். சௌச்சோ கூட்டு முடிஞ்சிருச்சு. பருப்பு இல்லாத சௌச்சோ கூட்டு முடிஞ்சிருச்சு.